வெல்கம் டு பவிஸ் பேரடைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம். நம்ம மண்ணோட பழமையும் பெருமையும் நிறைய கோவிலில் இருக்குது. அதில் இந்த கோவிலும் ஒன்றுங்க. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி இந்த கோவிலுக்கும் ஒரு கதை இருக்குங்க. அது சக்தி தேவி மனித பிறவி எடுத்து திரும்பவும் வந்து சிவனை நோக்கி தவம் செஞ்சு அதுக்கப்புறம் அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக வந்து தவம் இருந்த ஸ்தலமாக இது. எங்களுக்கும் இதெல்லாம் தெரியாது கோயிலுக்கு போகிற வரைக்கும். அங்கே போனதுக்கப்புறம் நிறைய பேர் இதெல்லாம் சொன்னாங்க. கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இடம் இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. பொதுவாகவே சிவன் கோவில்னால் ரொம்ப படர்ந்து விரிந்த இடமாக தான் இருக்கும். குட்டி பசங்கள்லாம் ஜாலியாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே வந்துட்டோம். என்னென்னா அந்த கோவில் திருப்பணி நடந்துகிட்டு இருந்தது கும்பாபிஷேகத்துக்காக. அதனால் கொஞ்சம் எல்லாமே வந்து ஆர்டராக இல்லாமல் நீட்டாக இல்லாமல் இருந்தது. எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க கோவில். மேபி கரெக்டாக இந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து போனீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது கோயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே 6 மந்த் கழித்து திரும்ப போகணுன்னு ஆசையாக இருக்குது. கல்வெட்டுக்கள், சிற்பங்கள், நம்ம கோயில் இதெல்லாம் ஸ்பெஷலுங்க. இவர் வேறு குறுக்க வந்து நின்றுட்டு. அதுக்கப்புறம் இந்த தூணில் ஃபுல்லாக அந்த கோபுரத்தோட வடிவம் இருக்கும்ல, அந்த மாதிரியே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்க எல்லாமே. என் பசங்களுக்கு இதெல்லாம் காட்டிகிட்டே வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விசேஷம் இந்த கோவிலில். பொதுவாக சிவன் கோவில் அப்படின்னாலே சிவபெருமானுக்கு தனி கருவறையும் அம்பாளுக்கு தனி கருவறையும் தானே வைப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் வந்து அந்த மாதிரி இல்லையாம். இந்த கோவிலில் வந்து அவங்க சிவனுக்காக தவம் இருந்ததுனால அம்பாளுக்குன்னு தனியாக கருவறை இல்லை, ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நாங்கள் தேடணும். சிவபெருமானை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தேடணும். அம்பாளோட சந்நிதி எங்கேன்னு தெரியலையே, இவ்வளோ பெரிய இடத்துல எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த கோவில் குருக்கள் இருக்கார், அவர்கிட்ட கேட்டோம். அவர் சொன்னார், இவர் நம்மால் முருகர். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெரிய தெப்பக்குளம் இருந்தது. என்ன க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் பெரிய நந்தி, அவரை பார்த்துட்டு கிளம்புறோம். இந்த பக்கம் திரும்பினதுமே ஃபுல்லாக அன்றைக்கி திருவாசகம் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா என் பொண்ணு வந்துட்டு நின்றுட்டா போஸ் கொடுக்கறதுக்கு. அங்கே பாருங்கள், இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போனால் அவளை எடுக்கணும் இப்போ வீடியோ. அதுக்கப்புறம் லைட்டாக அவளை காட்டிட்டு தெப்பக்குளத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சுட சுட சக்கரை பொங்கலை வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். பாய்.